கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். ஆமேன். இங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை அன்பின் வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்கு கொடுக்கிற அன்பின் வார்த்தை என்னன்னு சொன்னா, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, சிறையிருப்பு, கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, வறுமை என்ற சிறையிருப்பு, இல்லாமை என்ற சிறையிருப்பு, அவை அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா சிறையிருப்பு என்ன பண்றார் ஆண்டவர்? திருப்புகிற தேவனா இருக்கிறார். திருப்பி அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்றாரு, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல சமாரியனை போல இறங்கி தன் மக்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய், இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகதான் முதலாவது சிறையிருப்பை திருப்புறாரு, ரெண்டாவது இரக்கம் செய்கிறாரு, மூன்றாவது நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். இடிக்க மாட்டேன், கட்டுவேன், விடுங்க மாட்டேன், நாட்டுவேன், நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. ஆகதான் இங்க சொல்றாரு, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க. இடிந்து போன நிலைமை வாழ்க்கை, உடைந்து போன நிலைமை இருதயங்கள். அதான் சொல்றாரு, நான் மறுபடியும் அதை கட்டப்படுவேன். கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். முன்பு எப்படி இருந்ததோ சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம் எல்லாம் மீண்டும் நிலைப்படுன்றாரு. ஆக இந்த அழகான இந்த வசனத்துல முதலாவது சிறையிருப்பை திருப்புகிறாரு, ரெண்டாவது வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கிறாரு, மூன்றாவது கட்டுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வெற்றி கொண்டு அவருடைய அடிச்சூடையில் நாம் தொடர்ந்து நடப்போம். அப்படியே வாழ்க்கையும் கூட ஒரு வேளை இந்த ஆண்டில் இடிக்கப்பட்டிருக்கலாம், பல விதமான சோதனையினால நாம் நொறுக்கப்பட்டிருக்கலாம், சிறைப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சிறையிருப்பு திருப்புறாரு, இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டப்படுன்றாரு, வாக்கு மாறாதவர். ஆக அவருடைய வார்த்தையை நம்பி நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை கத்த கட்டுவார். கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ கத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.